ஓம் சக்தி சக்திகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் மீண்டும் இந்த குருவின் பெருமையை பற்றி பேசுவதற்காக படாத பாடுபட்டு நிறைய விஷயங்களை சேகரித்து மறுபடி பேச ஆரம்பிக்கிற சக்திகளே, அதற்கு முன்னால் நம்ம குரூப்பில் இந்த குருவின் பெருமை அப்படிங்கிற குரூப்பில் எதை வேண்டாதெல்லாம் போட்டு இம்சை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சக்தி என்ன பண்ணியிருக்காரு, பணம் காய்க்கும் மரம், இதை வீட்டில் நட்டு வையுங்கள், இதை பிடித்து குலுக்கினால் 2000 ரூபா நோட்டாக கொட்டேன் அப்படின்னு அதை படமெல்லாம் போட்டு குலுக்கியும் காமிச்சிருக்காரு. அது கொட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி போட்டிருக்காரு. குருவின் பெருமைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி போட்டுட்ருக்காரு. அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த குருவின் பெருமைக்குமே இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னொருத்தர் சன் நியூஸவே எடுத்து போட்டார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் எடுத்து போட்டிருந்தார். அப்புறம் இது போக நிறைய சக்திகள் இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் லைக்கு கொடுக்குற மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி நிறைய போட்டிருக்கு. அது வரிசையாக வருது. ஆன் பண்ணால் அது ஓடிக்கிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கில். இது ஏழை பக்தர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இயக்கத்தில். அவங்களாம் அந்த வாட்ஸ்அப் கேட்கணுங்கிறதுக்காக கடன் உடனே வாங்கி செல்லை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க சக்தியில். அந்த மாதிரி நிறையா தேவையில்லாமல் அந்த ஓம் சக்தி நிறைய ஓடிட்டு இருக்கும் பொழுதோ, இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களை அதில் போடும் பொழுதோ, குறிப்பிட்ட அந்த நல்ல நிகழ்ச்சி கேட்பதற்காக அவங்க தொழாகும் பொழுது நிறைய எம்பி அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது, காசு அவங்களுக்கு விரயமாகுது. அதெல்லாம் அவங்க எங்கிட்ட நிறைய முறையிடுறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாங்க. இப்படியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா இதுக்கு ஆதிபராசக்தி என்ன பண்ணு? சும்மா இருக்காது. அம்மா நேராக பார்க்கும் பொழுது ஆதிபராசக்தி கருவறை அம்மா பங்காரம்மா அப்படித்தான் காட்சி. அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குதுங்க, அதரவணகாளி. ஆமாங்க, அது அதரவணகாளி அம்சமும் அதுதான். நம்ம இழுத்து பிடிச்சி பொலி போட்டுரு. இந்த வேலை செய்யக்கூடாது. எப்படியும் சொல்லுங்க, கேட்குறேன். எப்படியும் சொல்கிறேன் கேளுங்க. கோயம்புத்தூரில் சுந்தராபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. கோவையிலேருந்து பொள்ளாச்சி வர ரோட்டில் அது இருக்குதுங்க. அங்கே ஒரு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் இருக்குது. அந்த மன்றம் இப்போ சக்திபாடம் ஆயிடுச்சுங்க. கும்பாபிஷேகத்தை காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த மன்றத்தில் ஒரு நாய் இருந்ததுங்க. அது ரொம்ப காலமாக அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. அன்னதானம் மற்ற சாப்பாடு இவங்கெல்லாம் போட்டு பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நாயை. மன்றத்துக்கு ஒரு நாய் ஆச்சுங்கிற மாதிரி. காலப்போக்கில் அது வயசாகி சாகர கண்டிஷனுக்கு உயிர் போகிற நிலையில் விழுக்குன்னு கிடக்குது இழுத்துக்கிட்டு. அப்போ அந்த மன்ற சக்தியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம உடனே கலச தீர்த்து கொடுத்தா நாய் பொழைச்சக்கே, அது குசிறு போகாது, குணமாயிரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இவங்களும் அதான் மாதிரி கலச தீர்த்தை ஓடி போய் எடுத்துகிட்டு அதுக்கு வாயில் ஊற்றி ஓம் சக்தி வராசின்னு சொல்லி 108 சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கலச தீர்த்தை குடிச்சு போட்டு அது மண்டையை போட்டுருச்சு. நாய் செத்து போச்சு. உடனே சக்திகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம். என்னடா அது கலசீர்த்தம் கொடுத்தா நாய் பொழைச்சிக்கோணுமெல்லாம் செத்து போச்சு, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பல வாரம் குழம்பிக்கிட்டு கிடந்தாங்க. அப்புறம் 2-3 வாரம் கழிச்சு எல்லோரும் அம்மாட்ட வந்தாங்க, மன்ற நிர்வாக சம்பந்தமாக பேசுவதற்கு. அப்போ இதை பற்றி கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவர் உலகத்தில் ஆதிபராசக்தியை வேண்டி ஒரு வேள்வி நடந்து கொண்டிருந்தது. அந்த வேள்வியில் தேவர்கள், முனிவர்கள், அசுரர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். வேள்வி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லோரும் மந்திரம் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் அசுரர் கூட்டத்தில் இருந்த ஒரு அசுரன் மட்டும் இந்த வேள்வியில் ஈடுபாடு காட்டாமல் படிக்கும் மந்திரங்களை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்தான். எப்படி செய்து கொண்டிருந்தான்? அந்த மந்திர வரிகளை அவன் நாய் குறைப்பது போல் குறைத்து இடையிடையே அவன் கேலி செய்து கொண்டிருந்தான். அதன் காரணமாக கோபப்பட்ட முனிவர்கள் அவனுக்கு சாபம் கொடுத்தார்கள். எவ்வாறு? நீ உடனடியாக பூலோகத்தில் நாயாக பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்க. அவன் நடுங்கி போனான், தவற உணர்ந்தான். உடனே முனிவர்கள் கால் விழுந்து சாப விமோச்சனம் கேட்டான். இப்போயுமே ஆன்மீகத்தில் ஒரு நிலை உண்டுங்க, சாபம் கொடுக்கலாம் பெரியவங்கெல்லாம், ஆனால் அதுக்கு விமோச்சனம் அவன் கொடுத்தாகணும், அது கட்டாயம். அந்த வகையில் அந்த முனிவர்கள் சொன்னாங்க, 5000 ஆண்டுகள் கழித்து
ஆதி பராசக்தி அவதாரமாக வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அம்மாவின் கருணையால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானுங்க. அடுத்த செகண்டே அவர் பூலோகத்துக்கு வந்துட்டார். நாய் பிறப்பும் எடுத்தாச்சு. தொடர்ந்து 5000 வருஷமா கிட்டத்தட்ட நாய் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கு? அதுக்கு வாழ்நாளே 10 அல்லது 12 ஆண்டுகள், அதிகபட்சம் 15 வருஷம் இருக்கு. கிட்டத்தட்ட 400 பிறவிகளுக்கு மேல் திருப்பி திருப்பி நாயவே பிறந்து கஷ்டப்பட்டு இருந்துக்கிறான். இது கடைசி பிறவி. இந்த சுந்தராபுரம் மண்டலத்தில் வந்து அந்த நாய் இருந்ததுங்களே தங்கியிருந்தாங்களே அது கடைசி பிறவி. அதன் காரணமாக சாப விமோசனம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிடுச்சு. அம்மா அவதார காலம் இல்லைங்களா? முனிவர் சொன்ன மாதிரி அவங்க கலசீர்த்தம் கொடுக்குங்காட்டி அந்த கலசீர்த்தை கொடுத்துட்டு அந்த கலசீர்த்தின் மகிமையால் அம்மாவின் கருணையால் அந்த அரக்கனுக்கு அந்த வினாடியே சாப விமோசனம் கிடைத்தது. பார்த்தீங்களா? செஞ்ச தவறுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை பார்த்தீங்களா? 5000 ஆண்டுகள் தண்டனை. அதனால் சக்திகளை இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். அம்மாவுடைய பெருமைகளை பேசுங்கள், பதிவு செய்யுங்கள். அது விட்டு போட்டு அந்த நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ நவராத்திரி விழாவில் பல மன்றங்களும் சக்தி பீடங்களெல்லாம் நடந்த அலங்காரங்களெல்லாம் போட்டிருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி அலங்காரம் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நானும் 1980 கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அலங்காரங்களை கண்டதே இல்லை. எனக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யலாமல்ல. அது விட்டு போட்டு வேண்டாத வேலையெல்லாம் செய்கிறீங்க, பேசுங்க. இப்போ இவர் கோபிநாத் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி பண்டரிநாதன் அப்பப்போ அம்மா விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அந்த மாதிரி உங்கள் அனுபவங்களே நீங்கள் பேசுங்களேன். யார் வேண்டாம்னு சொன்னால் கனகராஜ் மட்டும்தான் பேசணும்னு எழுதியே வச்சுருக்குது. ஒன்றும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இதை ஷேர் பண்ணிக்கலாம், நல்ல முறையில் நல்ல நோக்கத்திற்காக. நம்ம இது எதுக்காக தெரியுமா ஆரம்பிச்சிருக்க சக்தியில்? குருவை பெருமைப்படுத்துவதற்காக, குருவை முன்னிலைப்படுத்துவதற்காக. ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றம் அப்படின்னு என்ன டெஃபினிஷன் தெரியுங்களா? என்ன விளக்கம்னு? குருவை முதன்மைப்படுத்தி, குருவை பெருமைப்படுத்தி, குருவின் பெயரால் தான தர்மங்கள் செய்யும் இடம் அப்படிங்கிறது ஆதி பராசக்தி வார வழிமாற்ற மன்றத்திற்கு உண்டான விளக்கம் அம்மா சொன்னாங்க. அந்த அடிப்படையிலேங்க நம்ம இந்த குரூப்பை நடத்துகிறோம். இப்போ குருவை பெருமைப்படுத்துவதாகவும், அவருடைய கல்யாண உணங்களை எடுத்துச் சொல்வதாகவும், திருவிளையாடல்களை எடுத்துச் சொல்வதாகவும், பக்தர்களுக்கு செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்வதாகவும் இருக்க வேண்டும். இதை கேட்பவர் மனதில் இதுவரை அம்மாவை கும்பிடாதவன் அம்மாவின் பக்தனாக மாற வேண்டும். அந்த நோக்கத்தில் இந்த செயல்பாடுகள் அமைய வேண்டும். அதுட்டு போட்டு கண்டதெல்லாம் போட்டு இது ஒரு பொழுதுபோக்கு சேனல் மாதிரி பண்ணுறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் செய்கிற சரியானு தடமாறி போகிறீங்க இல்லையா? அது தவறு இல்லையா? எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா சக்திகளை? இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. உங்களால் க்ரியேட்டிவாக செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை அப்படின்னா அமைதியாக அதில் போடுறத பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருங்க. அது விட்டு போட்டு கலாட்டாவெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் அசனுக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கு நேரும். விளையாட்டு இல்லைங்க சக்தியில். சமயத்தோடு அம்மா ஒரு விஐபி பற்றி சொல்லிக்கிறாங்க. விஐபி பற்றி அம்மா சொல்லிக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, அவள் சில்மிசம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நானும் அமைதியாக இருப்பேன், அவள் சில்மிசம் பண்ணானா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த விளையாட்டெல்லாம் அம்மாட்ட எடுபடாது, வேண்டாம். நம்ம அடித்து அம்மா தாங்கிக்கு, அம்மா திருப்பி அடித்து நம்ம தாங்குவோமா? வேண்டாம் சக்திகளை. அது மட்டுமல்ல சக்திகளை, இந்த மாதிரி அம்மாவை பற்றி பேசும் பொழுது அம்மா நம்ம அருகிலே இருப்பார்கள், ஆர்வமாக இருந்து கேட்டுக்கொண்டு சந்தோஷப்படுவார்கள். இதை ஒரு சமயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அம்மாவின் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு தொண்டர், அவர் 6-7 வருஷம் அம்மாவோடு இருந்தார். அதுக்கு பின்னால் அம்மா அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. ஒரு வியாபார ஸ்தலத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, கடை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. மனைவியும் சம்பாதிக்கிற டீச்சராக என்னமோ, கவர்மெண்ட் டீச்சர், அந்த மாதிரி நல்ல அமைப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா. நல்ல வாழ்க்கை, ரைட். அந்த நிலையில் அவரோடு இங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த வேறொரு தொண்டர் அந்த ஊர் பக்கம் எங்கேயும் வேறு வேலையாக போயிருக்கார். அவரை உடனே இந்த வழியில் தானே நம்மளும் கடை வச்சிருக்கான், அவர் பார்த்துட்டு போயிடலாமான்னு சொல்லி அவர் போயிருக்கார் செவ்வாடியில். உடனே இந்த கடை வச்சிருக்கிற தொண்டர் நினச்சாராம்மா, இப்போ வந்துட்டான் பாரு பாவி பையன், வியாபாரம் நேரில் கெடுக்கிறதுக்கு அப்படின்னு மனசில் நினச்சாருங்களாம்மா. நினச்சிட்டு வேண்டாம் வெறுப்போ ஒரு டீயை வாங்கி கொடுத்து அவரை கிளப்புறதுலே குறியாக இருந்து அனுப்பிச்சிட்டாருங்களாம்மா. அதுக்கு 10-20 நாள் கழித்து அந்த கடை வச்சிருக்க பாதுகாப்பு தொண்டர் அம்மாட்ட வந்திருக்கார். அப்போ அம்மா பிடிச்சி வாங்கினாங்களாம்மா, என்னுடைய தொண்டன் நாங்கள் வர்றேன் அப்படின்னா நானே வர்றதாக தாண்டா அர்த்தம்,
நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருப்பீங்க? ஒரு டீ வாங்கி குடிச்சுக்கிட்டே என்னை பற்றி தான் பேசுவீங்க. என்னை பற்றி பேசும்பொழுது நாங்கள் உட்காந்து சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருப்பேன் அருவமாக. அப்படி இருக்கும் பொழுது அவன் வருவதால் உனக்கு நன்மை தான் நடக்கும், உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அப்படிங்கிறது அவன் வர்றதை ஒரு இடைஞ்சலாம் நினச்சி நீங்கள் சங்கடப்பட்டு இந்த மாதிரிலாம் செய்யாத, காற்றை பிடுங்கி விட்டுருவேன் நம்ம சொன்னாங்களாமா புரிஞ்ச சக்தியில். அதனால் இந்த குருவின் பெருமை அப்படிங்கிற இந்த குரூப்பை நல்ல முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்தணும் சக்தியில். கனகராஜ் மட்டும் நடத்துறது இல்லைங்க, நான் வெறும் சைபர். அம்மா அப்படிங்கிற பரம்பொருள் இந்த சைபருக்கு முன்னால் 1, 2 அப்படிங்கிற நம்பராக இருக்குது. அதன் காரணமாக எனக்கு வேல்யூ இல்லைங்களா? அம்மா இல்லைன்னா இந்த வெறும் சைபர். அதனால் தொண்டர்களாகி நீங்களும் அம்மா தான். நீங்கள் எல்லாருமே அம்மா கூட சேர்ந்து எனக்கு முன்னால் இந்த சைபருக்கு முன்னால் நம்பராக நிற்கிறீங்க. அதனால் எனக்கு பெருமை. அதனால் சக்திகளே, எல்லோரும் உங்களுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரியான சில்மிச வேலையெல்லாம் ஈடுபட வேண்டாம். சக்திகளே, அடுத்த சப்ஜெக்டுக்கு வரலாங்க. கோவையை சேர்ந்த சக்தி பிரேமா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வயசு இப்போ 60க்கு மேலே ஆகுதுங்க. 4 பெண்கள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்ல ஈடுபாடுள்ள தொண்டர் அவங்க, மன்ற தலைவியும் கூட. அவங்க அம்மாவுடைய மார்ச் 3 பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம ஊரில் ஜோதி எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களும் பல பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சில இடங்கள்ல எல்லாம் வயசான கெல்டுக படுத்த படுக்கையாக வருஷக்கணக்கில் கிடக்கிறதுன்னு உசுறு போக மாட்டேங்குது. படுத்துருக்கிற அவங்களுக்கு சிரமம், அவங்கள சாகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் உயிர் போக மாட்டேங்குது. அதை கவனிச்சுக்கிற அவங்க உறவினர்களுக்குமே பெரிய இம்சை இப்படி இருக்குது. யாரோ ஏதோ சொல்லிக்கிறாங்க, இப்படி ஜோதி அம்மா எல்லாத்துக்கும் பிரச்சனை தீர்த்துன்னு சொல்லி அந்த அடுப்பில் அவங்கள எல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. எந்தெந்த வீட்டில் எல்லாம் அந்த உசுறு வாகாமல் வயதானவர்கள்லாம் கிடக்கிறாங்களோ அந்த வீடுகளுக்கெல்லாம் ஜோதி போச்சு. அவ்வளோதானுங்க. அடுத்த நாள் அந்த கெல்டுகள்லாம் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா? அம்மா எல்லோருக்கும் நன்மை செய்யுது. இந்த ஜோதிங்கிற சாதாரண விஷயமே இல்லைங்க, அதில் எத்தனையோ விஷயங்கள் அம்மா செய்துங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி அம்மா கொடுக்குறாங்க சக்தியில். அப்படிப்பட்ட அந்த பிரேமா அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அவங்களுடைய கணவர் அவர் ஃபர்னிச்சர் தயார் பண்ணுற தொழில் பண்ணுறாருங்க. அம்மா மேலே ஈடுபாடு இல்லாதவர், அம்மாவுடைய பக்தரும் அல்ல. மனைவியை திட்டிக்கொண்டே இருப்பவர். தேவையில்லாமல் நீ செவ்வாடை கட்டிக்கிட்டு மன்றம் போகிற, ஓம்சக்தி கோயிலுக்கு போயிட்டு கிடக்கிற, ஊட்ட கவனிக்கல, ஆச்சா வாச்சா அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா எல்லாமே கவனிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் இவர். வைத்தறிச்சலில் ஓம்சக்தி கோயிலுக்கு போகிறாளே, நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் செய்கிறாளேங்கிற திட்டிகிட்டே கிடப்பாருங்களா. ஒரு தடவை என்ன சொன்னார்ல, அம்மா படத்தை தூக்கி வெளியே எரிஞ்சிருவே அப்படின்னாருங்களா. உங்களோட ஓம்சக்தி படத்தை தூக்கி வீதியில் எரிஞ்சிருவே அப்படின்னு சொன்னாருங்களா. இப்படி சொன்னவர் உடனே அந்த அம்மா சொல்லியிருக்குது, கொஞ்ச நாளில் தெரிய நீ அம்மா படத்தை தூக்கி வெளியேறியா இல்லை அம்மா உன்னை தூக்கி ரோட்டில் வீசுதா அப்படிங்கிறது கொஞ்ச நாளில் தெரியும்னு சொல்லிச்சாமா. அது பாருங்க அந்த பத்தினி வாக்கு எப்படி பழிக்குதுன்னு. அடுத்த நாளே அவர் ஃபினிஷிங்கான அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் டெம்போவில் ஏற்றிக்கிட்டு டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒரு வேனில் போகிறாருங்க. டெம்போவில் போயிட்டுருக்கார். அவர் கூட இன்னொரு உதவியாளர்னு போயிட்டுருக்காருங்க. டிரைவர் 3 பேர் கேபிள் உட்காந்து போயிட்டுருக்காங்க. எதிர்பாராத விதமாக அந்த வேன் அப்செட் ஆகி கமுந்து போச்சுங்க. கமுந்து போனதில் டிரைவரும் உடன் வந்த உதவியாளரும் தப்பிச்சுக்கிட்டாங்க, எந்த காயம் இல்லை. இவர் மட்டுங்க வேனுக்கடி சிக்கிட்டாருங்க. எப்படி சிக்கிட்டாருங்க? அவருடைய வலது கை மட்டும் வேனுக்கடி சிக்கிடுச்சுங்க. பாக்கி எதுவும் இந்த பிரச்சனையும் இல்லை, மற்ற உடம்பெல்லாம் வெளியே கிடக்குது. கை வெளியே இழுக்க முடியல. இவர் பாட்டுக்கு கத்துற, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறாரு. யாருமே பக்கத்தால் வரல. இத்தனைக்குமே கோயம்புத்தூர்ல அது நல்ல ஜன நடமாட்டம் உள்ள பகுதியில் தான் அந்த விபத்து நடந்திருக்குது. அந்த நிலையில அவர் வழி பொறுக்க முடியாம உயிர் போகும் வேதனையில, ஓம் சக்தி அம்மா என்னை காப்பாத்து, நான் ஜன்னத்துக்கு இருமுடி போட்டு வர்றேன், என்னை காப்பாத்துன்னு கத்துனாருங்களாமா. அப்படி கத்துன அடுத்த செகண்டு அங்க ஒரு செவ்வாடை பெண்மணி வர்றாங்க. நின்று கையை தட்டி அந்த ரோட்டில் போகிற ஜனங்கள்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க இங்கே எல்லாரும் வாங்க வாங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா, மனிதநேயம் இருக்குதா, ஒருத்தர் இப்படி அடிபட்டு சிக்கிட்டு கிடக்குறான், கதறான், காப்பாற்ற சொல்லி கதறான், யாருமே பக்கத்தாரம் கண்டுக்காம போகிறீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லாரும் பக்கத்தால் வந்த பின்னால
அந்த வந்தவங்க எல்லாரும் டெம்போவை பிடிச்சி தூக்கி நிறுத்தவெல்லாம் இல்லைங்க. என்ன நடக்குது பாருங்க அற்புதம். வந்தது யாருங்க? ஆதி பராசக்தியாகிய பங்கார் அடிகளார். நாம் அன்றாடம் வணங்குறோமே அந்த குரு பகவான் தான் வந்திருக்கிறாங்க. வந்து என்ன பண்ணாங்க? அந்த டெம்போவை தன்னுடைய ஒரு விரலால் இப்படின்னு தொட்டாங்களா, அவ்வளோதான். டெம்போ நிமித்த நேராக நிற்கிது ரோட்டில், அவ்வளோதான். அங்கே இருக்க நல்லா அதிசயம் பார்க்குறான். உடனே ஓடி போய் எல்லாரும் போய் அந்த இவருக்கு தண்ணி விடுங்க, சோடா வாங்கிட்டு வாங்கன்னு இந்த பெண் உருவத்தில் இருந்த அம்மா கட்டளை இடுகின்றார்கள். அதே மாதிரி எல்லாரும் ஓடி போய் வேணுங்க